இன்றைய நாளிலே இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான சட்டம். இன்றைய நாளில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டம் தொடர்பாக சில திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்றைய நாளிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாகிய அனுரகுமார திசாநாயக்க ஆகிய நான் 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவிற்கமைய சில விடயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மின்சாரம் உட்பட பல சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி இன்றைய நாளிலே வர்த்தமானியும் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொது இலங்கையிலே எவ்வாறான சேவைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து, வீதிகள், நீர், உணவு, மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், ஆம்புலன்ஸ், மத்திய வங்கி, அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி நடவடிக்கைகள், நீர்ப்பாசனம், தொலைபேசி, தொலைத்தொடர்பு, இத்தோடு ஊடகம், தாழ்நில அபிவிருத்தி, விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி உட்பட பல சேவைகளை இன்றைய நாளிலே அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது ஏன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், சீரற்ற காலநிலைகள் நிமித்தம் ஏற்படுகின்ற அரசு சேவைகள் இடையூறின்றி வினைத்திறனாக இயங்கும் நோக்கிலே இவ்வாறான சட்டம் மூலம் இன்றைய நாளிலே வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அத்தியாவசிய சேவையாக இவ்வாறான சேவைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இவ்வாறான சேவைகளின் முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான தொழில்களிலே அல்லது அரசு உத்தியோகத்தில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளது சேவையும் ஒரு மிக முக்கியமான சேவையாக இன்று முதல் பார்க்கப்படவிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இத்தகைய மாற்றங்கள் இலங்கையின் அரச கட்டுமானத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இது பற்றிய உங்களது கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? அத்தியாவசிய சேவைகளாக இவை உள்ளடக்கப்பட்டமை சிறப்பானதோர் விடயமா? மறக்காமல் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஆர்ஜே சசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.